கிருஷ்ணகிரியில் சட்டவிரோத மணல் திருட்டில் ஈடுபடும் கும்பல் சுடுகாட்டையும் விட்டு வைக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் அல்லப்பாடு ஊராட்சியில் அமைந்துள்ளது நாடார்கொட்டாய் ஏரி. இந்த ஏரியில் தண்ணீர் இல்லாததால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள குட்டக்காடு, உச்சான்மேடு, நல்லப்பன் கொட்டாய், குமரன் கொல்லி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பல தலைமுறைகளாக இந்த ஏரி பகுதியை சுடுகாடாக பயன்படுத்தி வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் இந்த ஏரி பகுதியில் சிலர் சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் குறிப்பாக இங்குள்ள சுடுகாட்டையும் விட்டு வைக்கவில்லை என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் கிராம நிர்வாக அலுவலரை கைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் காட்சி இதோ உங்கள் பார்வைக்கு. எங்க தாத்தா குழியே போன போச்சு, குழியே ஒரு நோட்டிக்கிறாங்கப்பா. நான் எங்க போய் எந்த பிளாட்ல போய் வாட்டின்னு வர்றது? நான் எங்க தாத்தா குணத்தையா சொல்லுங்க, என்ன சொல்றீங்க பதில் எனக்கு? எங்கண்ணா போட்டிக்கிறீங்க வாட்டின குழிய மண் எங்கண்ணா போட்டிங்க? எந்த இடத்துல? இது குறித்து மணல் அள்ளிய நபரிடம் விசாரித்த போது உரிய அனுமதி பெற்றே மணல் அள்ளுவதாக தெரிவிக்கின்றார். ஆனால் ஏரி பகுதியில் ஒரு நபருக்கு மட்டுமே மணல் அள்ள அனுமதி அளித்த நிலையில் சட்டவிரோதமாக 4 JCB மற்றும் 25 டிராக்டர்கள் மூலம் மணல் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அளவுக்கு அதிகமான மணல் ஏற்றி கொண்டு செல்லும் டிராக்டர்களால் சாலைகள் சேதமடைவதாகவும் இதனால் அடிக்கடி வாகன விபத்துகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதில் சென்டர் வந்து 4 ஊர், அதாவது நாட்டார்கொட்டாய், குட்டக்காடு, முச்சான்மேடு, நல்லப்பநாயக்கர் 4 ஊர். மொத்தமாக ஒரு பேர் வந்து குமரன் கொல்லி. தூர்வாரன்றாங்க. ஆனால் பர்மனெண்ட் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு ஆளுது பாருங்க, 3 JCB 7 வண்டி வருது. ஆலயம் எவ்வளோனாக்கா 9 அடி 10 அடி 12 அடி வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. சுடுகாடே காணும். அந்த சுடுகாடு பாதிப்பு எல்லாமே நிறைய, அந்த வீதி பூரா பாதிப்பு சார். அந்த மண் ரோடு பூரா வெறும் மண், மெயின் ரோட்டில் மண் போகிறவங்களாம் டிஸ்டர்ப் சார். மண் ஒப்பு அவங்க பாட்டுக்கு ஏகனமாக மண் கொண்டு போகிறது வர பாதிப்பு. முன்னே ஏற்கனவே சார் இங்கே ஆமாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நாட்டார்கொட்டாயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் கிட்டத்தட்ட போயிருக்காங்க. அந்த வண்டிக்கு போகிறது வரது நிறைய ஆபத்து சார். இதனிடையே பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் கிராம நிர்வாக அலுவலர் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த JCB வாகனங்கள் மற்றும் டிராக்டர்கள் தலை தெறிக்க ஓடின. நாட்டார்கொட்டாய் ஏரியில் இப்போ மண் வாங்கிக்கிறாங்க சார். அது வந்து பர்மிஷன் கொடுத்து தாசில்தார் கொடுத்து வாரணும்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க சார். பர்மிஷன் கொடுத்தது ஒரு ஆளுக்கு, வாரது வந்து 20 டிராக்டர் 4 JCB இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரா வரைக்கும் அவங்க இல்லாதப்பட்டவங்க 100 குடும்பம் இருக்குது சார். நாட்டார்கொட்டாயில் எல்லாம் பதிக்கிறதுக்கு இடம் இல்லை, நிலம் யாரும் இல்லை சார். பதிக்கிறது வந்து ஏரியில் தான். அளவு மீறி பாடிக்கு மேலே கொட்டின்னு போகிறாங்க. அதுக்கு ஒன்றும் தண்ணிக்கின்னு மேலே தெளிக்கிறது இல்லை. பின்னாடி போகிறவங்க கண்ணு தூசெல்லாம் விழுது. இப்போ இதனால ரொம்ப மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் பாதிக்கப்படாத மாதிரி வந்து சரிப்பட்டு வாரம் தான் வாட்டும் சார். தாசில்தார் சார் வந்து ஏதாவது கோரிக்கை கொடுக்கட்டும், வந்து பார்க்கட்டும் அவங்களே. ஏன்னா எப்படி என்ன பர்மிஷன் கொடுத்துறாங்க, எதனால் இது வாடுறாங்க, எதுக்கு வாடுறாங்கன்றது கூட தெரியல சார். ஆனால் வேதனை என்னவென்றால் VAO சென்ற அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த மணல் திருட்டு கும்பல் மீண்டும் மணல் அள்ள தொடங்கியதுதான். எனவே இந்த பகுதியில் இனியும் மணல் திருட்டு நடைபெற அதிகாரிகள் அனுமதிக்க கூடாது என்றும் இதுபோன்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டனுடன் சத்தியம் செய்தி குழு.